பார்த்துட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த கலின் இனிய வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னொரு சினிமா சேனல். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இந்த திரைப்படம் கோட் நேத்திக்கு ரிலீஸ் ஆயிட்டு எல்லாருமே பார்த்துருப்பீங்க நம்புறேன் ரசிகர்களுக்கு. ஆனா ஃபேன்ஸ் கிட்ட இந்த கோட் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபேன்ஸ் கிட்ட ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருந்தது, 3 மணி நேரம் இந்த படம், 3 மணி நேரம் வெங்கட் பிரபு எப்படி எங்களை உட்கார வைக்க போறாரு அப்படின்ற கேள்விக்கு நேத்தி பதில் தெரிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். ஒரு 3 மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு படத்தை 3 மணி நேரம்ன்ற மாதிரியே ஃபீல் ஆகாத மாதிரி இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் அவருடைய ஸ்க்ரீன் பிளேல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காருன்னே சொல்லலாம். அந்த ஸ்க்ரீன் பிளே அவர் உருவாக்குன விதத்திலே டயலாக் வந்தாலும் அடுத்தடுத்து ஒரு சர்ப்ரைஸான எலமெண்ட், ஒரு டயலாகா சில போர்ஷன் வந்துகிட்டு இருக்கும் பொழுது அடுத்தடுத்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு புது கேரக்டரோ இல்லை புதுசா ஒரு நிகழ்வுன்னு அவர் நடத்துறப்ப ரசிகர்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்கன்னே சொல்லலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மட்டை அப்படின்ற பாட்டுல த்ரிஷா அவர்கள் கேமியோ பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு எல்லோ சாரியில த்ரிஷா அவர்கள் வந்தது கிட்டத்தட்ட ஃபேன்ஸுக்கு ஒரு என்ஜாய் மொமெண்டா இருந்தது. தளபதி அவர்களும் த்ரிஷா அவர்களும் ஸ்க்ரீன்ல பார்த்தது ரொம்ப ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணாங்க. நம்ம முன்னதா சொன்ன மாதிரி தோனி அவர்கள் ஸ்க்ரீன்ல வருவாங்க, பட் கேமியோவா இருக்காது அப்படின்ற தகவலை நம்ம சொன்னோம். அதே மாதிரி அந்த ஸ்டேடியத்துல சிஎஸ்கே மேட்ச் நடக்குது, தோனி அவர்கள் ஃப்ரேம்ல வராங்க, பட் மூவில வரல. சிவகார்த்திகேயன் தான் அடுத்து கோலிவுட்டை லீட் பண்ண போறாரு அப்படின்றதையும் இந்த படத்துல டீகோட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சிவகார்த்திகேயன் அவர்கள் சாதாரணமா ஒரு ஆங்கர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்ப அடுத்து கோலிவுட்ல கிட்டத்தட்ட தளபதி அவர்களுடைய பொசிஷனுக்கு போக போறாரு அப்படின்ற தகவலையும் இன்டைரக்டா இந்த படத்துல வச்சிருக்காங்கன்னே சொல்லணும். தளபதி அவர்கள் இதை ஒத்துக்கிட்டு சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு தான் கையில வச்சிருந்த கன்னை கொடுத்தது எல்லாமே தளபதி அவர்களுடைய பெருந்தன்மையை காட்டுது. அடுத்து கோலிவுட்ல ஸ்டாரா இருக்க போறது யாரு, சிவகார்த்திகேயனா அப்படி இல்லை வேற யாராவது வருவாங்களா? நீங்க நினைக்கிறவங்கள கீழே கமெண்ட் பண்ணுங்க. கோட் திரைப்படத்தை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு கீழே சொல்லுங்க. கோட் திரைப்படத்துல என்னென்னலாம் பிடிச்சிருந்தது, என்னென்னலாம் பிடிக்கல அப்படின்றதும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இது மாதிரி வீடியோக்களை பார்க்க இன்னொரு சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.